நாளைக்கு சண்டே எபிசோட் எப்படி இருக்க போதுன்னா, விஜய் சேதுபதி வந்தவுடனே வீட்டுக்குள்ள எல்லார்கிட்டயும் கேட்குறாரு. முக்கியமா ரவி சார வச்சு செய்றாரு. ஸோ ரவி சார் எல்லாருமே இந்த வீட்ல இருக்கவங்கள பெட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? ஸோ அத வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களோட தவிர வேறு யார் அவரு கேட்கலன்னும்போது, அங்க இருக்க ரயான், முத்துக்குமார மட்டும் கேட்கல சார்ன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜாக்லினும் முத்துக்குமார தவிர கேட்கல. ஆனா மத்தவங்கள எல்லாருமே கேட்டிருக்காரு. முத்துவும் என்ன சொன்னான்னா, "உனக்கு கேட்கலையா? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நேத்திக்கு என்ன கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்னா, மக்கள் கிட்ட இருக்கு. இவ்ளோ நாள் ஆட்டம் ஆடிட்டேன். இத போய் எடுத்துட்டு போய் நான் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. எது இருந்தாலும் மக்கள் டிசைட் பண்ணிக்கட்டும்னு" சொன்ன உடனே, அங்க இருக்க அரங்கமே சத்தம் போட்டு அலறவும் ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஜாக்லின் மறுபடியும் நக்கலா சொல்லியிருக்காங்க. "எனக்கெல்லாம் கேட்கல சார். எனக்கு தெரிஞ்சு அவர் பொய் சொல்றாரு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே முத்துக்குமாரன் சொல்லியிருக்காரு. "ரவி சார் என்ன கேட்டது தான். அதுக்காக 24 மணி நேரம் நீ எங்க கூட சுத்த முடியாது இல்லையான்னு" கேட்ட உடனே அதுக்குமே அங்க இருக்கவங்கமே பயங்கரமா கிளாப்ஸ் தட்டியிருக்காங்க. ரவி சார் நீங்க ஏன் அத கேட்கலன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றார்ன்னா, "ஒரு நாள் மட்டும் இல்ல 93 நாள் ஒரு ஆட்டம் ஆடியிருக்கான். அவனோட ஆட்டம் எவ்வளோக்கு நேர்மை எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உள்ளேயும் சரி, வெளியிலயும் என்ன பிஆர் தான் முத்துக்குமார்ன்னு சொல்றாங்கன்னு" சொல்லிட்டு அதையுமே நான் சொல்லிட்டேன். இன்னும் வீக்கெண்ட் எபிசோட்ல நாளைக்கு என்ன காட்டுவாங்கன்னா, முத்துக்குமார வச்சு அவர் எதெல்லாம் பதில் சொல்றாரோ, ரவி சாரையும், முத்துக்குமாரையும் விஜய் சேதுபதி பேசவே விடலையாம். கட் அண்ட் கிளியர் கட் மாரி கட் பண்ணிக்கிட்டே போயிருந்தாராம். இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா, ரயானுக்குமே அங்க கூட்டம் ஜாஸ்தி, சத்தமும் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்ல யாரு வெளியில போணும்னு சொன்ன உடனே, அங்க இருக்கவங்கலாம் சத்தம் போட்டது யார் தெரியுமா? சௌந்தர்யா நேம தான் சொல்லி சத்தமும் போட்டிருக்காங்க. இன்னொன்னு சௌந்தர்யா ஃபேன் எழுந்து முத்துக்குமார் கிட்டயும், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கிட்டயும் கேட்டிருக்காராம். "சார் இதுவரைக்கும் எம்கே வந்து யாரும் வந்து ஜோக்குன்னு சொல்லவே இல்ல சார். அத கேளுங்கன்னு" கேட்டதுக்கு, அதுக்குமே விஜயே சொல்லியிருக்காரு. "உங்களுக்கு கேட்கலன்னா அது ஓகே. ஆனா முத்துக்குமார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதுக்கு வன்மமா சுத்தாதீங்கன்னு" சொன்ன உடனே அவர் மாத்தி தான் சௌந்தர்யா ஃபேன இருக்கிறத மறைச்சிட்டு, "இல்ல சார் இது முத்துவோட நல்லதுக்காக தான் கேட்குறேன்னு" சொல்லி அதையுமே மாத்தி பேசியிருக்காராம். கடைசியா பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஏதோ சாச்சனாக்கு அதுக்கப்புறக்கும் சுனிதாக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிருக்கு போல இருக்கு. அதுவுமே பேசியிருக்காங்க. ஸோ அது நமக்கு லைவ்ல காட்டல. இன்னொன்னு கடைசியா பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் வரம்போது முத்துக்குமார் உடைஞ்சு அழவும் ஆரம்பிச்சுட்டாராம். இதுவரைக்கும் முத்துக்குமார் நம்ம அழுது அவ்வளோ பார்த்ததில்ல. ஆனா நாளைக்கு எபிசோடு கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்க போது. ஏன்னா முத்துக்குமார் உடைஞ்சு அவ்வளவா அழுதுருக்காரு. தீபக் பொறுத்தவரைக்கும் அவருக்குமே எதிர்பார்க்கல போல இருக்கு. ஆனா என்ன தெரியுமா சொன்னாரு? 26 வயசு எனக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு 45 வயசு. ஸோ நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மேடையில நிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்பவே ஆசை சார். அத போய் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுதுருக்காராம். இது மட்டும் இல்லாம வெளியில வந்து அவருக்காக அவ்ளோ கரகோஷம் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, அவரோட ஏவியுமே அந்த அளவுக்கு பயங்கர எமோஷனலா இருந்ததாம். சீரியஸா தீபக்கோட ஃபேனா, முத்துக்குமார் ஃபேனான்னு தெரியல. ஆனா இந்த எபிசோட் பொறுத்தவரைக்கும் நாளைக்கு கொஞ்சம் ரொம்பவே எமோஷனலா இருக்க தான் போது. ஏன்னா, வெல் டிசர்வ்டு ஒரு பிளேயர்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது, அன்டிசர்வ் பிளேயர்ஸ் எத்தனையோ பேர் இன்னும் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா, ஒவ்வொரு சீசன்லயும் இது மாரி தான் நடந்துட்டுருக்கு. இச்சேனலோட டீமா, இல்ல இது டிஆர்பியா, இல்ல மக்கள் ஓட்டுனால இப்படி டிசைட் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா, ஆக மொத்தம் ஒரு நல்ல டிசர்வான கேண்டிடேட் இப்போ வெளிய வந்தாச்சு. இன்னொன்னுமே பார்த்தீங்கன்னா, கடைசியா இவரு வெளிய போகும்போது, ஒரு சோகமான பாட்டும் பாடிக்கிட்டு, ரொம்பவே என்கரேஜ் பண்ணிட்டும் கிளம்பியிருக்காராம். ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளோ அளவுக்கு பிடிச்ச தீபக்க, இன்னியோட காஸ்ட்டோட முடிஞ்சு வெளியவும் வந்தாச்சு. ஸோ இது கண்டிப்பா அன்ஃபேரா இல்லையான்னு தெரியல. ஆனா ஒரு டிசர்வ் கேண்டிடேட் வெளிய போயாச்சு. ஸோ இன்னியோட ஷோ பத்தி நாளைக்கு இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டா சண்டே எபிசோட்ல டிவில காட்டுவாங்க. ஸோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!